நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நீத்தார் பெருமை என்கின்ற அதிகாரத்தில் 9வது குறள், அதாவது 29வது குறளை பார்க்க இருக்கின்றோம். இந்த 29வது குறள் என்னவென்றால் ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த 9 குறள்கள்ல 8 குறள்கள்ல நாம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல அவ்வளவு விஷயங்களை நீத்தார் அப்படிங்கும்போது அதுக்கு உரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு வள்ளுவர். இதுல ரொம்ப சிம்பிளா வேற ஒன்றும் சொல்லல. அதாவது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெள்ளி கணமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்றேறி நின்றார்னா இந்த மாதிரி பெரியவர்கள், பிறந்தவர்கள், நீத்தவர்கள், இவங்களுடைய இந்த குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி. வெகுளின்னா கோபம். அப்போ இந்த வெகுளியை கணமேயும் காத்தல் அரிது. அது எப்படின்னா, அத கணமேயும் காத்தல் அரிது அப்படிங்கிறது அத கொஞ்சம் கூட அத அது உடனே பாயும் அந்த கோபம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கிடலாம். இல்ல அதை நம்மளால கொஞ்சம் கூட தாங்க முடியாது அப்படிங்கிறதாகவும் எடுத்துக்கிடலாம். 2 பக்கத்துல பார்த்தாலுமேயே அது வெகுளி, அந்த குணம் என்னும் குன்றேறி நின்றாருடைய வெகுளி அப்படிப்பட்ட தன்மை. சரி, இவங்க அப்படி அவங்களுக்கு அப்படி கோபம் வருமா? அந்த அளவுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் அப்படி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா நீங்க நிறைய மத நூல்கள்ல பார்த்தீங்கன்னா இப்ப இந்த சொர்க்கம், நரகம் அப்படின்னு சொல்லிலாம் ஏற்பாடு பண்ணி அந்த மத நூல்கள்ல இருக்கு. நான் கூட இன்னைக்கு அதாவது ஏதோ ஒரு பத்திரிகைகளை இந்த பத்திரிகையில இதுக்கு முன்னாலேயுமே இந்து மத நூல்கள் எல்லாம் இந்த விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அதெல்லாம் அந்த அதுல அந்த நரகங்களுக்கு செல்பவர்களுக்கு உள்ள பனிஷ்மெண்ட்டுகள், அவங்க சஃபர் ஆகிறது, அவங்களுடைய அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு, அந்த தீமையான காரியங்களை செய்கிறவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள்லாம் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இந்த பைபிளை எடுத்துக்கிட்டாலும் அது கடைசி சாப்டர் அது வெளிப்படுத்து அதிகாரம் அப்படின்னு சொல்லி உண்டு. அதுலயும் இந்த மாதிரி பிற்காலத்துல என்னென்ன இதுகள்லாம் வருது அப்படிங்கிறதா. அதே மாதிரி எனக்கும் நான் கொஞ்சம் குரானை பொறுத்தவரையில கொஞ்சம் அதை பத்தி தெரியாததுனால அதை நமக்கு சொல்ல முடியல. அவங்க பொதுவாக அநேகமாக எல்லா மத நூல்களையுமே இது என்ன, இதனுடைய அடிப்படை என்னன்னா, அந்த குணம் என்னும் குன்றேறி நின்றார்
அந்த ஒரு மோசமான நடவடிக்கைகள் உடையவர்கள், அவர்கள் ஒரு தீமையே செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மேல் இந்த நல்லவர்களுடைய கோபம் மிக கொடுமையாக இருக்கும். அவர்கள் இவ்வளவு அநியாயம் செய்கிறார்களே, இவர்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் காணாது, இந்த தண்டனை காணாது என்பதாக என்று அவர்கள் ஒரு கற்பனையிலேயே அதை சொன்னாலும் சரி, அல்லது உண்மையிலேயே அதை கற்பனையாக அதை ஒரு நரகம் என்பதாக அவர்கள் அதை சிருஷ்டித்துக் கொண்டு அதை சொல்வதாக இருந்தாலும், இது எல்லாம் எப்படி வருகிறது என்றால், அந்த நியாயமானவர்கள், அந்த நீதிமான்கள், இவர்கள் இந்த உலகத்தில் கொடுமை செய்வர்கள் மீது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம் அப்படிப்பட்ட கோபம். அதனால்தான் இதை தாங்க முடியாது. அதாவது இந்த நீங்க இந்த இங்கிலாந்துல அவங்க இந்த மாதிரி இந்த மதத்தினுடைய அடிப்படையில அந்த கோபங்கள் வரக்கூடியது எல்லாம் அந்த பியூரிட்டானிசம் அந்த கிறிஸ்தவத்திலேயே மிகவும் பியூரிஃபைடு பீப்புள், மிகவும் பரிசுத்தவான்களுடைய ஆட்சி. இந்த ஆட்சி தான் ரெயின் ஆஃப் டெரர். அவர்களுக்கு இந்த அந்த அந்த பீரியட் அந்த பீரியட் 15-16ஆம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன். அங்க அவங்களுக்கு அந்த ஆட்சி அப்பொழுது பியூரிட்டன்ஸ் கையில கிடைக்குது. அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா கொடுமையான தண்டனைகளை கொடுப்பாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம சிவில் லைன்ல உள்ள பள்ளிக்கூடங்கள்லயும் அந்த சில அந்த பாதிரியார்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல உள்ள சிஸ்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் எல்லாம் இப்ப அந்த மாதிரிலாம் இப்ப கொஞ்சம் தளர்ந்துட்டு கொஞ்சம் முன்னால அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கோபம் அவங்களுக்கு கோபம் வந்தா அதை நிப்பாட்ட முடியாது. அந்த அடிப்படையில தான் திருவள்ளுவர் சொல்றார். ஏன்னா அவங்க பியூரிஃபைடு வாழ்க்கைய, குற்றமில்லாத வாழ்க்கைய, ஒரு நல்ல வாழ்க்கைய, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய வாழ்க்கைய இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே தியாகம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை. இதை வாழும் பொழுது இதையெல்லாம் ஒழுக்கத்திற்கு கட்டுப்படாதவர்கள் அவர்கள் செய்கிறதையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கோபம் அப்படி வரும். அதனால்தான் அந்த குணம் என்னும் ஒன்றேடி நின்றார் வெகுளி அதை முடியாது. பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி பியூரிட்டான், அந்த மாதிரி பாதிரியார்கள், அந்த மாதிரி ஒரு இல்லை ஈவன் நம்ம இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தவர்களாக இருந்தாலும் அதிலே ஊழியர்களாக இருக்கும் பொழுது அந்த நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப அப்படி வரும்போது அவங்களுடைய மற்றவங்களையாவது நிப்பாட்டியறலாம், இவங்களை நிப்பாட்ட முடியாது. அது அவ்வளவு கோபாக்கனைகள் அவ்வளவு வரும். ஆக இதுதான் இது இத திருவள்ளுவர் ஏன் சொல்றாருன்னா, மக்களுக்கு அதை ஒரு வார்னிங். எப்பா குணம் என்னும் குண்டேறி நின்றார்கள் என்னமோ அவங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திடலாம், அவங்கள இது பண்ணிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை மீறும் பொழுது
அவருடைய கோபத்தை உங்களால் தாங்க முடியாது. அதனால நீங்க வந்து அத அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்களும் நல்லபடியாக வைத்துக் கொள்ளுங்கள். கட்டுப்பட்டவர்களாக இருங்கள். அப்படியானால் தான் நீங்கள் அதை தப்பிக்க முடியுமே ஒழிய மற்றபடி முடியாது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த குறளை வைத்திருக்கின்றார் வள்ளுவர். சரி, அடுத்த குறளை நாளை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.